ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முடிந்த அளவுக்கு நான் இதற்கப்புறம் நம்ம அடுத்தவங்க கிட்ட நம்ம சஜஷன் கேட்குறத விட்டுறணும் அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வர ஆரம்பித்தேன். ஏன் அப்படி அதை நான் யோசித்து வர ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு சஜஷன் கேட்குறோன்னா அது நல்ல மாதிரியா கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனைங்கிறது கிடையாது. அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்த அவங்க நம்மளே ஓரளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வரோம். அதை இது பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறப்ப தான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. நான் அதனால் விட்டுட்டேன். சரி, நம்மளுக்கு இதுதான் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணங்கிட்ட போயிட்டு நான் உதவி கேட்டேன். இது மாதிரி எனக்காக ஒரு ₹1,00,000 பணம் கொடுண்ணே. நான் கண்டிப்பாக உனக்கு ஒரு 3 மாசத்துல நான் திருப்பி குடுத்துட்றேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டு இது பண்ணேன். அவர் ஆனா என்ன நம்பல. அ அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த டயத்துல. அவர்ட்ட பணம் இருந்தும், அவர் குடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனக்காக இது பண்ணாரு. அப்பயே எனக்கு புரிஞ்சிடுச்சு, என்னதான் நம்ம அண்ணன் தம்பிங்களா இருந்தாலும் காசு பணம் விஷயத்துல நம்மள நம்பல. ஏன்னா நான் அப்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கஷ்டத்துல இருந்ததுனால, இவங்க நம்மள நம்ப மாட்டேன்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால இந்த எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம யாரையும் இது பண்ண முடியாது. இனிமேலாம் நம்ம இந்த விஷயத்துல யாருக்கும் நம்ம இது பண்ணக்கூடாது. அப்படிங்கிற மாரி நானாவே ஒரு சில முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச அந்த அளவுக்கு நம்மளால என்ன ஒரு இது பண்ணணுமோ, அத நம்ம வாழ்க்கையில கொண்டுட்டு போணும் அப்படிங்கிறதுக்கு மாரி நான் அடுத்தடுத்த இதில முடிவு பண்ணிட்டு தான் நான் சரி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எதையும் நம்ம இது பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியுதோ, அந்த விஷயத்துக்கான ஒரு முயற்சிகள நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், நான் ஓரளவு வாழ்க்கையில நம்ம அடுத்தடுத்த இதுக்கு நம்ம எப்படி போகணும், பண்ணணும், செய்யணும். அத தான் நம்ம அடுத்தது பார்க்கணுமே தவிர, வேற வழிகள நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டு அதையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா நம்மளோட முன்னேற்றங்கிறது இருக்காது அப்படிங்கிற மாதிரி நானாவே முடிவு பண்ணிட்டு நான் இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. எதையும் போட்டு மனச போட்டு நீ இது பண்ணிக்காத. இப்போதைக்கு நீ கஷ்டப்படுறங்கிறது எனக்கு தெரியுதுப்பா. என்னால முடிஞ்சது. எனக்கு இந்த நகை இருக்கிறத நீ வச்சு ஏதாச்சும் பண்ணிக்கோ" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. உடனே எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி, நம்ம கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஒரு முன்னேறத்துக்கான இத நம்ம பார்த்துட்டு நம்ம இது பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியுதோ அத தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாரி நான் ஒரு சில விஷயங்கள முடிவு பண்ணி, அடுத்தடுத்தது நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அத தான் நம்ம அடுத்த இதுல நம்ம கொண்டுட்டு போணும் அப்படிங்கிற மாரி நான் முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு விஷயத்த செய்றோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு இதுல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு புடிச்ச விஷயமாவும் இருந்துச்சு. அத தான் நான் அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சியாவும் நான் எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த நாள் நான் ஒரு பிஸ்னஸ் விஷயமா ஒரு ஃப்ரெண்ட நான் பார்க்கறதுக்காக போனேன். அவரு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாருன்னு. ஏன்னா எனக்கு ஒரு ₹5,00,000 வரைக்கும் தேவைப்பட்டுச்சு. நான் அப்ப நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனா இப்ப எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே முன் வரல அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்காக அம்மா குடுத்த ஒரு ₹1,00,000 என்கிட்ட ₹1,00,000 இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு ₹5,00,000 வரைக்குமே கடன் பிரச்சனை இருந்ததுனால, இன்னும் ஒரு ₹3,00,000 தேவைப்படுதுங்கிறதுனால, என்னோட ஒரு பழைய ஃப்ரெண்ட், அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர மீட் பண்ணது. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவருக்கு உதவி பண்ணியிருக்கேன். இப்ப அவரு என்ன வந்திருந்தாரு. என்ன மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர பார்க்கறதுக்காக நான் கிளம்பி போனேன். போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுச்சு. சரி, ஓகே. நம்ம அவர பார்க்க போனோம், பண்ணோம், செஞ்சோங்கிறத காட்டியும் நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு புரிஞ்ச மாரி ஒரு சில இதில நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது மாரி எனக்கு இருந்துச்சு. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட என் பிரச்சனைகளை எல்லாம் சொன்னேன். இது மாரி சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு சொன்னோனே, அவர் உடனே "நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்னால முடிஞ்சது ஒரு ₹2,00,000 நான் தரேன். இப்ப நான் நல்லா இருக்கிறேன். நீங்கலாம் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்ப பிஸ்னஸ் டயத்துல. அதனால கண்டிப்பா நான் தர்றேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா" அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாரு. அதனாலேயே நான் ம் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. ஏன்னா நம்மகிட்ட ஒரு ₹2,00,000 இருக்கு. இவர் ₹2,00,000 தரேன்னு கன்ஃபார்ம் சொல்லியிருக்காரு. ஒரு ₹1,00,000 நம்ம பார்த்தா போதுமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு
முயற்சியும் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு முயற்சிகளை வந்து நம்ம என்றைக்குமே வந்து ஒரு கைவிடாமல் நம்ம அடுத்தடுத்த இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது தான் நான் வந்து ஒரு இது பண்ண ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த காரணத்தை நம்ம வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் நம்ம முயற்சி